ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்ம மகாபெரிவா துணை சேனலில் மகாபெரிவாளால் சொல்லப்பட்ட எளிமையான பரிகாரங்கள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டில் காட்டும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அனுதினமும் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக போயிட்டே இருக்குது. நம்ம போகிற காரியங்கள் அனைத்துலேயுமே நமக்கு வெற்றி கிடைக்கணும், நமக்கு எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும், தினசரி முன்னேற்றம் அப்படின்றது நமக்கு கிடைச்சிட்டே இருக்கணும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஜாக்பாட், இந்த மாதிரி எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றது எல்லாரோட ஆசையும் தான். இதை பற்றி மகாபெரிவா சொல்லும் பொழுது, தினமும் இந்த ஒரே ஒரு பழத்தை நீங்கள் உங்களோடையே வச்சிட்ருக்கும் பொழுது நீங்கள் கேட்குற திடீர் அதிர்ஷ்டம், லக், செல்வ வளம், மகாலட்சுமி கடாட்சம், இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கார். ஒருத்தருக்கு மகாலட்சுமி கடாட்சம் இருந்தால் மட்டும்தான் போகிற எல்லா இடங்கள்லையுமே அவருக்கு வெற்றி, தொழிலாக இருக்கலாம், வாழ்க்கையிலையாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வெளியில் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்பொழுது இந்த ஒரு பழத்தை கையில் எடுத்துகிட்டு போகும்பொழுது அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். அது என்ன தெரியுங்களா? நெல்லிக்கனி. அது சின்ன நெல்லிக்காயாக இருக்கலாம், அரை நெல்லிக்காயாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த வகை நெல்லிக்காயாக இருந்தாலும் சரி, உங்கள் கையில், உங்கள் ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி நீங்கள் கையில் வச்சுட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். நெல்லிக்கனி மகாலட்சுமி அம்மனோட அம்சம், மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு நெல்லிக்கனி. விலையும் கூட ரொம்ப ரொம்ப குறைவானது தான். இதை வாங்கி உங்கள் கூடவே எப்போவும் வச்சுக்கோங்க. மகாபெரிவாளோட அனுக்கிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் அனுக்ஷணமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.